தலைமுறை வீடு இல்லாம இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் வீடு எப்போ வாங்கியிருப்பாங்க, அவங்களோட மகனோ வந்து ஐடில தலை தூக்குனதுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கியிருப்பாங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்ல முடியும். கரெக்ட். குறிப்பா பார்க்கும்போது இந்த ஓஎம்ஆர் ரோடு, இப்ப நம்ம வந்துட்டு இருக்க இந்த ஓஎம்ஆர் ரோடு, இதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சவங்க அன்னைக்கு தான் முதல் வீடே வாங்கியிருப்பாங்க. ஆனா அது வந்து ஐடில தான் சாத்தியமாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால அவங்க வந்து வீடு பார்த்திருக்க மாட்டாங்க, ரொம்ப குடிசை அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஐடிக்குள்ள வந்த பின்னால அந்த ஒரு பூம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி கொடுத்துச்சு. அந்த சேஞ்ச், அந்த மூவ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாம வந்து தமிழ்நாடு வந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஐடி பாலிசி. அது ஐடி பாலிசி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் அதுக்கு தகுந்த மாதிரி லக்கிலி நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நிறைய காலேஜ் டெவலப் பண்ணி வச்சிருந்தோம். அப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் படிச்சாலும் சரி, சிவில் படிச்சாலும் சரி, எல்லாரையும் வந்து எப்படியாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாத்தி விட்டோம். ஜிடிபி மாத்திரம் டெவலப் ஆகல தமிழ்நாட்டுல. முக்கியமான விஷயம் நான் அந்த $1 trillion விஷயம் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன். இப்ப வந்து எஸ் நாராயணன் இருக்காரு இல்லைங்களா, இந்த இப்ப நம்மளுடைய இதுல அட்வைசரி கமிட்டில இருக்காரு. அவர்கிட்ட நான் ரீசெண்டா பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் தமிழ்நாடு வந்து $1 trillion கூட பண்ணாம கூட போகட்டும், ஆனா பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் 2.5 லட்சம் இருக்கு, அது 7.5 லட்சமா வந்துச்சுன்னா ஆக்சுவலா இது வந்து அது வந்துரும்ல, அது வராம கூட போகட்டும் அப்படிங்கிறேன் நான். The importance should be more on per capita income increasing. அப்ப அதுதான் ஐடி பண்ணுச்சு. ஐடி என்ன பண்ணுச்சுன்னா பணத்தை கொண்டு போயிட்டு தனிநபர்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஃப்ரீ கேஷ் இருக்கு, டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து 10,000 சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வீட்டு வாடகை, சாப்பாடு, துணிமணிக்கே 10,000 செலவாயிடுதுன்னா உங்களுக்கு டிஸ்போசபிள் இன்கமே இருக்காது. டிஸ்போசபிள் இன்கம் இல்லைன்னா நீங்க எப்படி வீடு வாங்க முடியும்? கரெக்ட். இஎம்ஐ கட்டணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 இருந்தா தானே அந்த இஎம்ஐ கட்ட முடியும், பைக் வாங்க முடியும். சோ அப்ப இந்த டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஐடியோட பங்கு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அதே மாதிரி ஐடி தான் ஃபியூச்சர், டிசைனிங் தான் ஃபியூச்சர் நினைச்சவங்க, ஐடி இதுதான் ஃபியூச்சர் நினைச்சவங்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சஸ்டைனபிள் இதுல நல்லா இருந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் கொடுத்தது எப்படி? ஏன்னா நீங்க அப்பதான் முதல்ல அந்த கம்ப்யூட்டர் பாக்குறீங்க, வெள்ளை டப்பாவை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கன்விக்ஷன் வரதுக்கு ஒரு சர்டன் புரிதல், ஒரு பாயிண்ட் வந்திருக்குங்களா, அது எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலா நான் கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னு பாக்குறேன். ஐடி தான் உலகத்தோட ஃபியூச்சரா மாறும்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஹானஸ்டா எனக்கு ப்ரோக்ராமிங் பிடிச்சிருந்தது, எனக்கு கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது, அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ இதோட லேர்னிங் என்ன, உண்மையான லேர்னிங் என்னன்னா, யாருக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்குதோ அதுல வந்து மிக ஆழமா, மிக அதிகமான அளவுல time spend பண்ணி, if they become an expert in that, they will really be shining, irrespective of the, அதாவது உங்களோட துறை வேறுபாடு இல்லாம சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், இளையராஜா எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க வந்து ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு இல்லாத காசு அப்போ அவங்க மியூசிக்ல அவங்களால அதை பண்ண முடியுது இல்லையா? அப்ப அவங்க பணத்துக்காக அதை பண்ணல, ஏன்னா மியூசிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா அந்த மியூசிக் வந்து பயங்கர பேஷன் அவங்களுக்கு. அது மியூசிக் எடுத்து பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணாங்க, அப்புறம் பணம் அவங்களை தேடி வந்துச்சு. அப்படிதான் நான் வந்து என்னுடைய சக்சஸ பாக்குறேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? அதனால அதை நான் மணி வந்து பை ப்ராடக்ட் தான், அது மணி வந்து பை ப்ராடக்டா பாக்குறேன். பணி முக்கியம், மணி பணம் பண்ணாதீங்க, பணக்காரன் ஆகாதீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலா மணி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரீச் லைக் தட். மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் following your passion is more important, and that will almost always result in good success. Destination money இருக்க கூடாது. ஆமா,